ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை வாங்கி தர முடியாது. ஆமென் சொல்லுங்கள். ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம், ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சலாம். ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது மெய்யான ஒளி, அது கர்த்தர் மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை விமோச்சனத்திற்காக என்னென்னமோ பண்றாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுக்குறாங்க, வியாதி உள்ளவர்களுக்காக அவங்க ஏதாவது கிளினிக் வச்சு நடத்துறாங்க. இப்படி தங்களுடைய பாவத்துக்கு விமோச்சனம் கிடைப்பதற்காக காலில் செருப்பு இல்லாம நடக்கிறாங்க. இன்னும் தங்களுடைய சரீரத்தை காயப்படுத்துறாங்க. ஆனா நான் நம்புறேன், எதனாலையும் பாவத்திற்கு மன்னிப்பு இல்லவே இல்லை. ஒரு பாவியை யாரால் ரட்சிக்க முடியுமானால் எந்த மனிதனாலும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் நம்புகிறேன், உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வீட்டிலே யாரெல்லாம் மனிதர்களால் மாற்ற முடியாத பாவிகளா இருக்கிறார்களோ அந்த பாவிகளை என் தேவனாகிய கர்த்தருடைய இரத்தம் மாற்றும், அவருடைய தொடுதல் மாற்றும். ஹல்லேலூயா. அது மனிதனால் கூடாது, அது உங்களால் முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர் ஒரே ஒருத்தர், கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா.